ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சமீபத்தில் சென்னை போயிருந்தபோது நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஹவுஸ் ஆஃப் காவியம் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு போயிருந்தேன். இது ஒரு ஃபைன் டைனிங். இது வேதவள்ளி மடப்பள்ளின்னு கூட சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ் இருக்கே, அவ்வளோ பிரமாதமான இன்டீரியர்ஸு. அதாவது ஒரு பழங்காலத்து பாணி, ஏதோ பழங்கால வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் இருந்தது. அது சுவர்களில் வாலில் இந்த பெயிண்டிங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. பெரிய பெரிய ஷாண்டிலியர்ஸ் அண்டு தரையும் அந்த காலத்துலலாம் போடுவாங்கள்ல, சிவப்பு தரை, அந்த மாதிரி பாத்ரூம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு இடத்துலையும் பார்த்து 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 பண்ணியிருந்தாங்க. சுவிட்ச் போர்டாக இருக்கட்டும், ஜக்காக இருக்கட்டும், எல்லாமே பழங்காலத்து பாணியிலேருந்து. இங்கே பாருங்க கொலு பொம்மை மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. சோஃபா கபர்ஸ் எல்லாம் கூட பட்டுப்படவையெல்லாம் நம்ம வீணாக்காமல் இந்த மாதிரி கபர்ஸாக போடலாம், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இங்கே சாப்பாடில் எடுத்த உடனே பானகம் வந்தது. அதுக்கு அடுத்தது கொசாம்பரின்னு சொல்கிறோம்ல, சாலட்டு. அப்புறம் ஸ்டார்டர்ஸ்னு நாங்கள் ஒரு 5-6 பேராக போயிருந்தோங்கிறதுனால விதமாக வந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்துருந்தது. அம்மணி குழக்கட்டை, வடை, அதுக்கப்புறம் இந்த லோட்டஸ் இது சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்துருந்தது. சாப்பாடும் அதே மாதிரி தாலி சிஸ்டம் தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கலந்த சாதம், ஒருத்தர் நம்ம ட்ரெடிஷ்னல் சாம்பார், ரசம், கறி, கூட்டு, ஒருத்தர் இந்த தாம்பளின்னு விட்டு கர்நாடகா இதில் சொல்லுவாங்கள்ல, தாம்பளிங்கிறது பச்சடி, விதவிதமான பச்சடிஸ் எல்லாம் அதெல்லாம் வச்சுட்டு அது கூடவே அப்பளம், வடை, அந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாம். நான் சாம்பார், ரசம், கறி, கூட்டு அதுதான் எடுத்துட்டேன்னு. மற்றதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. என்னால் எதுவுமே ஃபுல்லாக ஜஸ்டிஸ் பண்ண முடியலங்கிறது தான். யாராலையும் பண்ண முடியாதுங்க. இத்தனை ஐட்டம் இருந்தால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த டெசர்ட்டெல்லாம் அவ்வளோ விதம் இருந்தது. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 3-4 வித டெசர்ட் கொண்டு கொடுத்தாங்க. போலி எண்ணெய், தரட்டிப்பால் எண்ணெய், இது என்னென்னு எல்லாம் விதமாக கொடுத்தா எப்படிங்க சாப்பிட்றது? பொதுவாகவே நான் சர்க்கரை இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, நான் விட்டுட்டேன் இல்லை, சுகர். ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகிறதுக்கெலாம் லாய்க்கு இல்லை. கூடவே பணமும் கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணியானோ என்ன எக்கச்சக்க இது தான் எல்லாம். அதை நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். இது பாருங்க பில்லு எதில் வந்திருக்குன்னு.